வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. இன்றைய நகர்வள பகுதியில் நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் பந்தலூர் பகுதியிலே இருந்து நமக்கு ஒரு தகவலை தந்திருக்கிறார். பந்தலூர் தாலுகா உப்பட்டி பஜார் பகுதியில் பகல்காம் பகுதியிலே நடைபெற்ற பயங்கரமான படுகொலை, தீவிரவாதிகளால் 27 பேர் கொல்லப்பட்டதற்காக மெழுகுவத்தி ஏந்தி மௌன ஊர்வலம் ஒன்று நடைபெற்றது என்றும், இது பற்றி அவர் தெரிவித்த போதும், நெல்லியாலம் நுகர்வோர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சார்பாக நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா உப்பட்டி பஜார் பகுதியில் மாலை 6:30 மணி அளவில் பயங்கரவாதிகளால் காஷ்மீர் பகல்காமில் பகுதியில் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட 27 சுற்றுலா பயணி அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மெழுகுவத்தி ஏந்தி அதற்கு பிறகு மௌன ஊர்வலமும் நடைபெற்றது என்றும், சங்கத்துடைய நிறுவன தலைவராக இருக்கின்ற திரு ரஜினிகாந்த் தலைமையில் நடைபெற்றது என்றும், இது குறித்து அவர் பேசுகையில், தீவிரவாத எந்த ரூபத்தில் வந்தாலும் அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும். இந்திய மண்ணில் மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்வுகள் உயிர் போக வண்ணம் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும், இந்த நிகழ்ச்சியில் மக்கள் ஒன்றுபட்டு அரசுக்கு துணை நிற்போம், இந்த தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த பேரிழப்பு குடும்பத்திற்காக இந்த இழப்பினை ஈடு செய்ய முடியாது, உயிர் இழந்தோர்களுக்கு எங்களது ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம் என்றும் பேசினார். வியாபாரி சங்க தலைவர் கணேசன் மற்றும் இதில் பலரும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்து இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக தெரிவித்தார்கள். முடிவில் இந்தியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து துணை நிற்போம் என பேசினார்கள். ஆட்டோ ஓட்டுநர் சங்க பொருளாளர் ராஜா, பாரதிய ஜனதா கட்சியின் நீலகிரி மாவட்ட செயலாளர் SC அணி தங்கம், கணேசன், ஆசை யோகா, அதிமுக முன்னாள் கவுன்சிலர் முத்துக்குமார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 18வது வார்டு கிளை செயலாளர் சின்ராஸ், நிர்வாகி அத்திக்குன்னா பகுதியைச் சேர்ந்த ராஜா, இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் செயலாளர் ராஜேந்திரன், திவாகர், அறிவழகன், சூசை மற்றும் சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், வியாபாரி சங்கம் என 60க்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்ததாக நமது நகர்வள பகுதிக்கு அந்த நிறுவன தலைவராக இருக்கின்ற திரு ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து
இதுபோன்ற செய்திகளுக்கு உங்களுடைய ஆதரவை தரும் முகமாக நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவதோடு என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீங்கள் அங்கத்தினராக மாற வேண்டும் என்று தெரிவித்து, ரஜினிகாந்த் போன்றவர்கள் நமது நீலமலை தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை போன்றவர்கள் கருத்துக்களை பதிவிட்டால் இதுபோன்ற செய்திகளை எங்களால் இன்னும் சிறப்பாக கொடுக்க முடியும் என்று திரு ரஜினிகாந்த் அவர்களையும் ஆட்டோ ஓட்டுநர் போன்றவர்களை கேட்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில்